الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. وقال تعالى: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله مولانا العظيم. الله تعالى குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பல சந்தர்ப்பங்களில் ஆறுதல் வார்த்தைகளும் சில முன்மாதிரியான வழிகாட்டல்களையும் செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் சூரத்துல் அன்பியா உடைய 107வது திருவசனம், நபியே உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே நாம் தெரிவு செய்திருக்கிறோம் என்று ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்பதாக சொல்கிறான். சூரத் ஆல் இம்ரானில் வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன், விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம், உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்ட நிலையில் எப்பொழுது இருப்பீர்களோ அதுதான் உங்களுக்கு உயர்வும் வெற்றியும் இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் மிக மேலானவனாக இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பயான் செய்கிறான். ஆக இந்த அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மிக மேலானவர்களாக இருப்பீர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். சூரத் ஆல் இம்ரானுடைய 141வது திருவசனத்தில் இயம்சஸ்கும் கர்ஹும் ஃபகத் மஸ்ஸ கௌம் கர்ஹும் மிஸ்லுஹ் தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கு உஹதுடைய அந்த யுத்தத்தில் காயம் ஏற்பட்டதென்றால் அதே போன்று அவர்களுக்கு இதற்கு முன்பு பத்ரிலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். யம்சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லுஹ் தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அந்த சோதனையானது நாட்களை மனிதர்களுக்கு இடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கிறோம் என்பதாகவும் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். இது எதற்காக என்று சொன்னால் லியஅலமல்லாஹு அல்லதீன ஆமனு வயத்தகித மின்கும் ஷுஹதா, உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்து மரணித்து அந்த ஷஹாதத்தை அடையக்கூடியவர்களையும் அடையாளம் காண்பதற்காக அல்லாஹ் இப்படி செய்கிறான். சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது திருவசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன என்று அல்லாஹ் விசுவாசிகளுக்கு உபதேசம் செய்கிறான். யாரும் யாரையும் பரிகாசம் பண்ணி, யாரும் யாரையும் தாழ்ந்தவர்களாக எடை போட்டு அவர்களை பரிகாசம் பண்ணி குறை பேசி தவறாத வார்த்தைகளால் அவர்களை நிந்திக்க கூடாது என்பதாகவும் அவர்களுக்கு அல்லாத பெயர்களை அவர்களுக்கு சூட்டக்கூடாது என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, சூரத்துல் அன்பியா, சூரத் ஆல் இம்ரான், சூரத்துல் ஹுஜராத்துடைய இந்த சூரத்துகளை அடிப்படையாக வைத்து சில முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை ஒரு நிலையில் வைப்பதில்லை. அல்லாஹ் மனிதர்களை ஒவ்வொரு நிலைக்கு மாற்றி கொண்டு வருகிறான். இன்று செல்வம் அது வீழ்ச்சி அடைந்து நாளை ஏழ்மை, இன்று சுகம் நாளைய நோய், இன்றைய வாலிபம் நாளை வயோதிபம், இன்று ஓய்வு நாளை ஜோலி, இன்று வாழ்வு நாளை மரணம். மனிதர்கள் உலகில் யாராக இருந்தாலும் நல்ல உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி கொண்டு வருகிறான். பாவிகளை விட்டுவிடுங்கள், நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் இப்படிதான் செய்கிறான். நல்லடியார்களை ஒரு பக்கம் வையுங்கள்,
நபிமார்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ் அப்படிதான் செய்கிறான். நபிமார்களை விடவும் ஒருபடி முன்னேறி ரசூல்மார்களுடைய விடயத்திலும் அல்லாஹுடைய சுன்னத்து இப்படிதான் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்மார்கள் என்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் விதவிதமான சோதனைகளுக்கு ஆளாகப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவிய மகன ஈமானிலிருந்து எழுந்து விட்டார்கள். மகன் நபிக்கு எதிராக நான் கப்பலுக்கு வா மகனே என்று சொல்ல நேரத்தில் எனக்கு கப்பலை விட மேலான மலை இருக்குது என்று மகன் தகப்பனோட அந்த மோதி கொண்டதை அல்லாஹ் சூரத்து நூஹ்ல பயான் செய்திருக்கிறான். அந்த நேரம் நபிக்கு தேவை பொறுமை, நபிக்கு தேவை நிதானம், நபிக்கு தேவை அமைதி, நபிக்கு தேவை அல்லாஹ்விடத்துல மன்றாட்டம். அங்கு அல்லாஹ் ஒரு முடிவை இறுதியாக கொண்டு வரப்போகிறான். அந்த முடிவை அறிவித்து கூட மகன் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை எடுத்தீங்க என்று சொன்னா என்ன கஷ்டப்பட்டார்கள் அவர்கள். யா அபத்தி, என்னுடைய அன்பு தந்தையே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது தந்தை நிராகரித்து விட்டார். சஹீல் புகாரியுடைய ஹதீஸ் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது. நாளை கியாமத் நாளையில் தன்னுடைய தந்தையை ஒரு முள்ளம் பன்றியுடைய உருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தில் காண்பார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அனைவர்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து ஈமானோட துனியா விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மேலான சகோதரர்களே, இவைகளை சொல்லும் பொழுது கூட உள்ளத்துக்கு அச்சமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய குர்ஆனும் நபியுடைய ஹதீஸ்களும் இதை விளக்குவதற்கு உம்மத்துக்கு படிப்பினைக்காக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ், ஃபிரௌனுக்கு கொடுத்த படிப்பினை தான் வளர்த்தெடுத்த புள்ள ஒரு நபியாக வந்திருக்கிறது, அதுக்கு நான் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் என்று இல்லாமல் அவன் நாளுக்கு நாள் அட்டகாசம் செய்தான். அல்லாஹுடைய சுன்னத் என்னண்டா அல்லாஹ் விட்டு கொடுக்கிறதுல உம்லி லஹும் இன்ன கைதி மதீன், விட்டு கொடுப்பேன், நாளுக்கு நாள் அவகாசம் கொடுப்பேன், சந்தர்ப்பம் கொடுப்பேன். அவர்கள் கட்டுக்கு அடங்காமல் போகும் பொழுது வஇத் ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாகும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்சுரூன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு அழிவை கொடுத்த அந்த காட்சியை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் எந்த ஒரு குற்றம் இல்லாமல் அவர்கள் விபச்சார குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னது எனக்கு குழந்தை கிடைக்க போகிறதா? குளியல் அறைக்குள் அவர்கள் நுழையும் பொழுது ஒரு ஆணுடைய நடமாட்டம் போல தென்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். வத்குர் ஃபில் கிதாபி மரியம், அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று குர்ஆன்ல சூரத் மரியமை அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். அல்லாஹ் தஆலா அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவர்கள் கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரீமில் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ரசூல்மார்களுடைய அந்த சூழலில் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட நபிமார்களுடைய எப்படி இருந்திருக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வித்தியாசமான வார்த்தைகளால் நிந்திச்சார்கள், நோவித்தார்கள். அல்லாஹ் தஆலா சிறு வயதில் அவர்களை பேச வைத்தான். பெரிய வயதிலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்குரிய அந்த நன்மாராயங்களை வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப உலகில் இறங்குவார்கள். யன்ஸிலு ஈஸா இப்னு மரியம், அவர்கள் இறங்குவார்கள் என்பதாக சஹீஹான ஹதீஸ்கள் மிக தெளிவாக இருக்கிறது. குர்ஆனும் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் என்ன வகையான சோதனைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆக சுருக்கமாக அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னத் இருக்கிறது. நான் சொன்னதுக்கு விளக்கத்தை தான் தருகிறேன், அது உதாரணத்தை தான் தருகிறேன். பாவிகள் அல்ல நல்லவர்கள், நல்லவர்கள் அல்ல நபிமார்கள், நபிமார்கள் மட்டுமல்ல ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஒரு நிலையில வைப்பது கிடையாது. மாறி மாறி நிலைமைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஹுதைபியாவுக்கு வந்த நபிக்கு அபூ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க நபிதானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்துல சந்தேகம் வந்துச்சா இல்லையா அல்லாஹ் அறிவான். அவர்களுக்கு ஒரு ஆத்திரம் வந்தது, அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. இந்த ஆத்திரத்தை தாங்க முடியாம அவர்கள் வந்து கேட்டார்கள். இவ்வளவு தூரம் எஹ்ராமோட வர சொன்னது ஒரு நபி, இங்க வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துல திரும்பி போக சொல்றதுண்டா, இது என்ன இருக்குது என்று அவர்கள் அந்த அளவு துணிச்சல் உண்டானார்கள். ஆனா அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில தௌபாவுக்கு காரணமாக அமைந்தது.
முந்தி செஞ்ச பாவம் கொலை செய்யறதுக்கு வந்தது, அது குஃப்ர்ல செஞ்சது. குஃப்ர்ல செஞ்ச பாவம் அல் இஸ்லாம் யஹ்திமுமாக்கான கப்லஹு, இஸ்லாம் அவருடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு அது அப்படி தகர்த்து விடுகிறது. ஆனால் முஸ்லிமானதுக்கு பிறகு ஒரு சஹாபி, எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் உமராக இருக்கும் சொல்லக்கூடிய நபியை பார்த்து இப்படி கேட்கிறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல நிச்சயமாக கவலை இருந்திருக்கும். நபி அவர்கள் அதை பொருள்படுத்தவில்லை. அவர்களுடைய உள்ளத்தை தான் சூரத்துல் அம்பியாவுடைய 107வது திருவசனம் சொல்கிறது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த கருணை, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அந்த நபியும் இரக்கமுள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையவன். அந்த ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அந்த ரஹ்மத்தும் ரஹ்மானும் அதே ரஹீமும் இவைகள் எல்லாம் சில வித்தியாசங்களுடன் மேலான சகோதரர்களே ஒரு வகையான கருத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது. ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நாஸ்திகனுடன், அல்லாவை இல்லை என்று நிராகரிக்கக்கூடிய அந்த ஏத்திஸ்டுடனும் அல்லாஹ், அந்த முல்ஹிதுடனும் அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். காஃபிர் என்ன, முஷ்ரிக் என்ன, யூதர் என்ன, மஜூசி என்ன, அல்லாஹ் இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவன் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு மிக சிறப்பான இந்த தீனை தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தானவர்கள், அந்த கருணை உள்ளவர்கள். குழந்தைகள் மீது, யதீம்கள் மீது, அனாதைகள் மீது, அவர்கள் விதவைகள் மீது, அவர்கள் குற்றம் நோய் துன்பத்தில் உள்ளவர்கள் மீது அவர்களுடைய கருணையை அடுக்கிக் கொண்டே போகலாம். மிருகத்தின் மீது இரக்கம் உள்ளவர்கள். அல்லாஹ் அக்பர். மிருகம் ஒரு ஒட்டகத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள், கண்ணீர் வடிகிறது. ஏன் என்று கேட்டார்கள் ஒட்டகத்தை பார்த்து. ஒட்டகம் முறையிட்டது, யா ரசூலல்லாஹ், என்ன வாலிபத்தில் வேலை வாங்கினார்கள், இப்ப சாப்பாடும் தருகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒட்டகத்துடன் பேசினார்கள். அந்த மான் குட்டியை தாயை விட்டு பிரித்ததை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்தார்கள், அதை திருப்பி அனுப்புங்கள், பால் குடித்து விட்டு வரட்டும் என்று. இன்று நான் பேச விரும்புவதை இந்த ரஹமத்தை வைத்து, அது மிருகங்களுடன் அல்ல, அது மனிதர்களுடன் அல்ல, அது கஷ்டமான துக்கம் உள்ளவர்கள் அல்ல. சிரியாவுடைய ஒரு குழந்தை கடலோரத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய மௌத்தை காணும் பொழுது எத்தனை உயிர்கள் துடித்தது. மேலான சகோதரர்களே, உள்ளத்துல அந்த குமுறலும் கவலையும் நிச்சயமாக வரும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்படி இல்லாத ஒருவன் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மிருகங்கள் கூட மனிதனை பாதுகாத்த வரலாறுகள் இருக்கிறது. மனிதன் என்ன மேலான சகோதரர்களே, ஒரு சில உள்ளங்கள் அப்படி கல்லெஞ்ச உள்ளங்களாக இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ் மனிதன் அந்த தன்மையை வைத்திருக்கிறான். அதுவும் இறுதி தூதராக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட கருணை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நபியுடைய விரோதிகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ரஹ்மத் எப்படி ஜொலித்தது என்பதை நீங்க எல்லாரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்று என்னுடைய தலைப்பு. அதுக்குரிய ஆயத்துக்களை தான் நான் இங்கு ஓதிருக்கிறேன். மேலான சகோதரர்களே, விரோதிகளுடன், எதிரிகளுடன், பகைப்பை உண்டாக்கக்கூடியவர்களுடன், எமக்கு தாக்குதல் நடத்துபவர்களுடன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டிருக்கிறதே. அதை அடிப்படையாக வைத்து வாழும் பொழுதுதான் ஒரு முஸ்லிமுடைய குறிக்கோளை அடைய முடியும். ஒரு முஸ்லிமுடைய குறிக்கோள் என்ன? இந்த மஸ்ஜிதில் சேர்ந்திருக்கக்கூடிய 5000, 10,000, 15,000 எத்தனை மக்கள் ஜும்மால சேர்ந்திருக்கிறோமோ எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஒரே குறிக்கோள் தான் இருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும் இதே இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் இடத்தில் உள்ளத்தால் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் இந்த நபியுடைய ரஹமத்தை நாம் விரும்புகிறோம். யா அல்லாஹ், நீ அதை கொடுத்து விரும்ப வேண்டும். யாருடைய உள்ளத்துல இந்த கருணை, யாருடைய உள்ளத்துல இந்த விசால தன்மை, யாருடைய உள்ளத்துல இந்த அல்லாஹ்வுடைய இந்த அருள் பாக்கியம் பதிவாக இருக்குமோ அதுதான் நபி அவர்கள் வந்தத்துடைய நோக்கமாக இருக்கிறது. நபி அவர்கள் மனிதரை கொல்லுவதற்காக வரவில்லை, நரகத்தில் தள்ளுவதற்காக வரவில்லை. நபி அவர்கள் அவர்களை பாவிகளாக, குற்றவாளிகளாக ஆக்குவதற்கு வரவில்லை. காபிர் என்று சொல்வதற்கு வரவில்லை, நீ யூதன் என்று சொல்வதற்கு வரவில்லை. ரஹமத்தாக வந்தவர்கள். அவர்களுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தது என்பதை சூரத்துல் காஃப்ல படித்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், லஅல்லக பாஹி நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன் என்ன அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப்லயும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வேறு பல சூறாக்களையும் இதை மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே,
குர்ஆனுடைய 3 பிரதானமான சூரத்துகள் இந்த நபியுடைய இந்த அடிப்படையை பயான் செய்கிறது. லஅல்லக பாஹ் நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினீன் ஃபலஅல்லக பாஹ் நஃப்ஸக லா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா فلا تذهب نفسك عليهم حسرات ان الله عليم بما يصنعون. சூரத்து ஃபாத்திர், சூரத்துல் காஃப், சூரத்துல் ஷுஆரா, இந்த 3 சூரத்துகளிலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஆயத்துகளில் நபியுடைய உள்ளத்திலிருந்து அந்த குமுறலை, நபியுடைய உள்ளத்திலிருந்து அந்த கவலையை நபி அவர்கள் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். எதற்கு? அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற காரணத்தினால். யார்? விரோதிகள், பகைவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நபியே, உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய இந்த நபி அவர்களை பார்த்து, விசுவாசம் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஆயத்துகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்து ஷுஆரா, சூரத்துல் காஃப், சூரத் ஃபாத்திர், சூரத்து ஷுஆராவுடைய 3வது ஆயத்தும் சூரத்துல் காஃபுடைய அந்த 8வது திருவசனமும், இன்னும் சூரத்துல் ஃபாத்திருடைய 8வது திருவசனமும், சூரத்துல் காஃபுடைய 6வது ஆயத்தும் இந்த விஷயங்களை நமக்கு மிக தெளிவாக முன்வைக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய உள்ளத்துல அந்த கவலை வைத்திருந்தார். கவலை என்ன? சொத்து செல்வம் சேர்ப்பது அல்ல. நபி அவர்கள் நமக்கு விரோதிகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தந்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, ஒரு பகைவனுக்கு கஷ்டம் வந்தா சந்தோஷப்படுறது ஒரு மூமினுடைய தன்மை அல்ல. பகைவனுக்கு கஷ்டம் வரும். பகைவனுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷப்படுவதை அல்லாஹ் தஆலா கண்டிச்சிருக்கிறான். குர்ஆன்ல நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம். அத்தோடு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தாம் மிக மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்கமா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் யார்? சொன்னார்கள், நஹ்னு முஃமினூன், மூமின்கள். லிகுல்லி கௌலின் ஹகீகா ஃபமா ஹகீகத்து கௌலிக்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. தன்னை மூமின்கள், விசுவாசிகள் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன அடையாளம் இருக்குதுன்னு கேட்டார்கள். நீண்ட ஹதீஸ் ஹயாத்து ஸஹாபா முதல் பாகத்தில் நீங்கள் இந்த சம்பவத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. கட்டாயமாக இந்த சம்பவத்துக்குண்டாலும் ஹயாத்து ஸஹாபாவுடைய அந்த முதல் பாகத்தை எடுத்து படிங்கள். முதல் பாகத்தில் அல்கமா ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யார்? மூமின்கள். மூமின்கள் என்றால் உங்களுக்கு என்ன? மூமின்கள் என்று சொன்னீர்களே, என்ன அடையாளம் இருக்கிறது கேட்டார்கள். 15 விஷயங்களை சொன்னார்கள். அனைத்தையும் சொல்வதற்கு நேரமில்லை. நீங்க சொல்லி தந்த 5 விஷயம், சஹாபாக்கள் கற்று தந்த 5 விஷயம், நாங்க ஜாஹிலியத்துடைய காலத்தில் பெற்றுக்கொண்ட 5 விஷயங்கள். நபி அவர்கள் இன்னும் 5ஐயும் சேர்த்து 20ஐ பூர்த்தியாக்கினார்கள். ஆனால் அந்த 3ஐ சொல்லக்கூடிய நேரத்தில் முதலாவது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர், அந்த ஈமான் முஜ்மலை சொன்னார்கள். இரண்டாவது இஸ்லாமுடைய அடிப்படை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜை சொன்னார்கள். மூணாவது ஜாஹிலியத்தில் உங்கள்கிட்ட இருந்த 5 என்னன்னு கேட்டார்கள். ஜாஹிலியத்தில் எங்கள்கிட்ட இருந்த 5, அஷ்ஷுக்ர் இந்த ரஹா, அஸ்ஸபர் இந்தல் பலா, அஸ்ஸித்க் ஃபி மவாத்தினில் லிகா, தர்க்குல் ஷமாத்ததி இதா ஹல்லத் முஸீபத் பில் ஆதா, அர்ரிதா பிமுர்ரில் கதா. 5 விஷயங்களை நாங்க ஜாஹிலியத்தில் பெற்றிருந்தோம் சொன்னார்கள். அது என்னது? சோதனை செழிப்பாக இருக்கும் பொழுது நாங்கள் நன்றி செலுத்துவது, சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருக்கிறது, அதே நேரம் நாங்க பகைவர்களை சந்தித்தாலும் உண்மையை பேசுறது. நாலாவதாக பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்படுறது, விட்டு விடுவது. பகைவன் எங்களை அடிச்சிருப்பான், ஏசிருப்பான், நிந்தித்திருப்பான், துன்புறுத்திருப்பான், மஸ்ஜிதுகளை பற்றி பேசியிருப்பான், பர்தாவை பற்றி பேசியிருப்பான், பலதையும் பேசியிருப்பான். இந்த நேரத்தில் சந்தோஷப்படுவது என்பது ஜாஹிலியத்திலையும் இல்லாத தன்மை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஜாஹிலியத்திலையும்
விதியை பொருந்திக் கொள்வோம். அஞ்சாவது, இந்த 5 தன்மைகளை கேட்டுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் விலக்குசாலிகள், உயர் பழக்கமுடையவர்கள், இவர்களின் அனைத்து தன்மைகளும் நபிமான்களுடைய குணங்கள் என்று சொன்னார்கள். காது அம்பியா உதபா ஃபுகஹா உலமா காது ஐயக்கூனு அம்பியா என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுடைய தற்போது நிலைமைக்கு வாலிபர்களுக்கும் வாட்ஸ்அப்களில் கூகுளையும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை குறிப்பாக நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முஸ்லிம்கள் எப்பொழுதும் தன்னுடைய விரோதிகளையும் நண்பர்களாக ஆக்கக்கூடியவர்கள். இத்ஃபா பில்லதி அஹ்சன், தீங்குக்கு பதில் நல்லதாக கொடுக்கக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தண்டனை விதித்த 10 பேரிலும் 7 பேரை மன்னித்து விட்டார்கள். தனக்கு அட்டூழியம் அட்டகாசம் செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய தாராள உள்ளமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதைதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில் மிக பாராட்டி இருக்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். சூரத்துல் ஹுஜராத் மிக தெளிவாக சொல்கிறது, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். இன்றைக்கு நீங்க ஒருவரை பார்த்து பழித்தா, பரிகாசம் செய்தா, நாளைக்கு அல்லாஹ் உங்களை விட சிறந்த நிலைமைக்கு அவரை மாற்றி விடுவான். உங்களை அந்த நிலைமைக்கு அல்லாஹ் இறக்கி விடுவான். அதனால மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தை 2010 தொடங்கிய சோதனைகள் 11 உச்சக்கட்டத்தை அடைந்து 12, 13, 14 பல சோதனைகள் அனுபவித்த நாங்க இப்போ ஒரு வகையான ஒரு அமைதியான நிலைமையை காண்கிறோம். சென்ற மாத என்னுடைய குத்பாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலும் நான் இதை விவரித்து சொன்னேன். குர்ஆனுக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்திலும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வழிகாட்டினோம். கண்ணியமானவர்களே, யாருக்கும் ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில், விரோதிகளுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷப்படுவது இஸ்லாமிய உணர்வல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்னது? அவர்களுக்குள்ள ஹிதாயத்து. எங்களுடைய பண்பாடு அதுதான். அந்த பண்புள்ளவர்களாக இருப்பதை கொண்டுதான் நாம் இதை சாதிக்க முடியுமே தவிர, அல்லாஹு அல்லாஹு அக்பர், இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் முஸ்லிம்களுக்கும் இந்த தூதை கொண்டு போக முடியும். இந்த 10,000 மக்கள் உங்களால் நீங்க எந்த தூதை கொண்டு போகணும் என்றா, இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 கோடி மக்களுடன், இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்களுடன், இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 மில்லியன் இந்த 2 கோடி மக்களுடனும் நாங்க கருணையுள்ளவர்களாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த கருணை, சுப்ஹானல்லாஹ், மக்கத்துடைய வெற்றி அல்ல, பத்ருடைய வெற்றில நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம், சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுக்கு தெரியும் அபூ ஜஹல், உத்பா, ஷேபா இன்றைக்கு கொல்லப்பட போகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் எப்படி மன்றாடினார்கள், அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள், அடையாளமிட்டார்கள். 14 இடத்தில் அடையாளம் போட்டார்கள். இந்த இடத்துல தான் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த கொண்டதற்கு பிறகும் நபி அவங்களோட உள்ளத்துல சந்தோஷம் இல்லை. வேணாலும் சொல்லுங்களே, சந்தோஷம் இல்லை. நாங்க நினைக்கிறோம் தண்டனை என்பது அது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்று. தண்டிக்கிறது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் அல்ல. நபி அவர்கள் கையை வெட்டுங்க என்று சொன்னதற்கு பிறகு நபியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தன. சஹாபாக்கள் கேட்டார்கள், அழுகிறது யார் சொல்லலாம், நீங்க தானே வெட்டு சொன்னீங்க, அழுகிறீங்க? சொன்னாங்க, உம்மத் என்ற கவலை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு. உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் பிடிபடக்கூடிய நேரத்தில் அந்த தண்டனைக்குரிய குற்றமாகும் பொழுது அதுக்கு தண்டனை விதிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த தண்டனையை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை. எங்களை விட்டு ஒரு மனிதர் இப்படி போயிட்டாரே, நான் இவருக்காக முயற்சி செய்து இவரை இதிலிருந்து வெடிப்பதற்கு நான் முயற்சி எடுத்தனா என்ற அந்த நிலைப்பாடுதான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வர வேண்டும். மேலான சகோதரர்களே, இதுதான் உயர்ந்த பண்பு. அல்லாஹ் இறுதி தூதராக வந்த ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சிறந்த தன்மைகளை கொடுத்த காரணத்தினால்தான் உஹதுடைய யுத்தத்தில் அவர்களுடைய சாட்சாவை சின்ன பின்னப்படுத்தி சித்திரவதை செய்து துண்டு துண்டாக அரிஞ்சு போட்ட அந்த ஹம்சா, அந்த அவர்களை, அந்த வஹ்ஷியையும்
அந்த ஹிந்து பின் உத்பாவையும் நபி அவர்கள் மன்னிக்கிறதுக்கு துணிகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். காலித் இப்னு வலீத், நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், சூரத்துன் நஹலுடைய அந்த ஆயத்துகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பயான் செய்கிறான். 125, 26, 27 திருவசனங்களை 16வது சூரத்துன் நஹலில் படிங்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிலைமைகள் வரும். குர்ஆன் என்ன சொல்கிறது? ஆல இம்ரான்ல சொல்கிறது, தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். உஹதுல நீங்க 70 பேர் காயப்படுத்தப்பட்டு ஷஹீதானீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு கவலை வருகிறது. அதே நேரம் அதுக்கு முன்பு அவர்களுக்கும் வந்துச்சுதானே. உஹதுல பத்ர்ல அவர்கள் 70 பேர் ஷஹீதானார்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். நாட்கள் மனிதர்களுக்கிடையில் நாம் மாறி மாறி இவைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மாறி மாறி வரும். நபியுடைய ஒரு ஒட்டகம் அது மற்ற ஒட்டகங்களை விட முன்னுக்கு தான் போகும். ஒரு நாள் நபியுடைய ஒட்டகத்தை முந்திவிட்டது. அப்பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ் எதை உயர்த்துவானோ அதை தாழ்த்துவான். அதனால கண்ணியமானவர்களே, தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை நான் இதை குத்பாக்கல்ல விரிவாக பேர் சொல்லி யாரையும் நான் பேசுறது இல்ல. உங்களுக்கு அலாக்கில் தக்ஃபீல் இஷாரா, புத்திசாலிகளுக்கு சைக்கினை போதும். எங்களுடைய நாட்டில் பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தை வெல்றது எங்களுக்குள்ள நிலைப்பாடு. அந்த உள்ளத்தை வெல்றதுக்கு எங்களுடைய குடுக்கல் வாங்கல், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நற்குணம், அதுதான் இதுக்கு காரணமாக அமையும். ஆக நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பும், மேலான சகோதரர்களே, எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலைமையிலும் ஒரு முஸ்லிமுடைய வார்த்தை வருவதற்கிறதே, முஸ்லிமுடைய வார்த்தை நிதானமுடைய வார்த்தை, முஸ்லிமுடைய வார்த்தை அன்பையும் கருணையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தை, முஸ்லிமுடைய வார்த்தை துவேஷத்தையும் அந்த கோபத்தையும் குரோதத்தையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தை அல்ல. சிந்திச்சு பாருங்கள், ஒரு விரோதி உலகத்திலேயே உன்னுடைய முகம் தான் ஆக கெட்ட முகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுமாமா என்ற விரோதி மஸ்ஜிதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். 3 நாளாக நபி அவங்க அவரோட வந்து பேசுறாங்க. நாங்களா இருந்தா காரி துப்பிருப்போம், ஒரு முகத்தில் ஒரு அடியை போட்டிருப்போம், என்னைய பார்த்து இப்படி சொல்றாயான்னு கேட்டிருப்போம். ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் அமைதிப்படுத்தி, எங்க மதீனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்குள்ள, மஸ்ஜிது நபவில போயிட்டு பாருங்க, அந்த தூண்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, இதோ இங்க இருக்கக்கூடிய தூண்களை போல மஸ்ஜிது நபவியுடைய தூணை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் சுமாமா. சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. முஹம்மதை ஓண்ட முகம் ஆக கெட்ட முகம் என்று சொல்கிறார். நவுசுபில்லாஹ். அந்த நேரத்தில் கூட சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்றதாக இருந்தா இதுதான் இன்று தேவையானது. மேலான சகோதரர்களே, அப்படி ஏசினவர்களையும் தலையை கீழே குனிந்து துஆ செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் வந்த உடனே அவர் சொல்கிறார், நபி அவங்க சொன்னாங்க, இவர் விட்டுருங்க. நபி அவர்களுக்கு தெரியும், இந்த சூழலில் எங்களை தெரிஞ்சு கொண்டவர், இதுவரைக்கும் அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த எல்லாத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக நீக்குவான். கொஞ்ச தூரம் வெளியாகி போனார், தண்ணீர் எடுத்து குளித்தார், மஸ்ஜிதுக்கு வந்தார், கலிமா சொல்லிட்டு சொல்கிறார், உலகத்தில் ஆக விருப்பமான முகம் என்னுடைய அன்பு கருணை நிறைந்த உலகத்துக்கு ரஹமத்தாக வந்த நபியாக வாழ்ந்து காட்டிய மனித குலத்தில் ஒரு சிறந்த மனிதராக உலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அல்லாஹ் இறுதியாக தெரிவு செய்த அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடிய அந்த அல்லாஹ்வின் அழகின் அழகாக கொடுத்த எல்லா வகையான சிறப்புகளையும் உள்ளடக்கிய நபியே, உங்களோட முகம் தான் உலகத்திலாக சிறந்த முகம் என்று அவர்கள் அங்கு வர்ணிக்கிறார்கள். கனிவார்களே, இதைதான் நானும் நீங்களும் அடைய வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை தான் நசீவாக்க வேண்டும். இவைகளை தான் நாங்கள் படிக்க வேண்டும். டிபேட்டும் தர்க்கமும் விவாதமும் மற்றவர்களை கிண்டுவதும் நோண்டுவதும் அவர்களை நாங்க படங்கள் வாட்ஸ்அப்கள் வீணான விமர்சனங்களை ஏற்படுத்துவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமிய பண்பாடை படிங்கள், கேளுங்கள், இதை மக்களிடத்தில் முன்வையுங்கள். இந்த துஆவை உலகத்துக்கு ரஹமத் என்று சொன்னா விரோதிகளுக்கும் ரஹமத்தாக, விரோதிகளுக்கும் அவர்கள் கருணை உள்ளவர்களாக, யாரின் மீதும் அவர்கள் பாருங்க 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அவர்களை மன்னிக்கிறதுக்கு உள்ளம் இருக்குது என்று சொன்னா, அதோ அபூ ஜஹலுடைய மருமகள் வருகிறா, மன்னிச்சிருங்களே, ஒன்ன மன்னிச்சிட்டம்மா, என்ன மட்டும் இல்ல என்னுடைய கணவனையும் அபூ ஜஹலுடைய மகனையும் மன்னிச்சிட்டம்மா. அபூ ஜஹலுடைய மகனையா, இவ்வளவு விரோதம் செஞ்சவரையா, அவரை நீங்க மன்னிக்க போறீங்களா? ஓ, மன்னிக்க போறேன். வஹ்ஷி
ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை சித்திரவதைப்படுத்தி அந்த சின்னாபின்னப்படுத்தி அந்த முஸ்லா செய்து அவர்களை துண்டு துண்டாக அறிந்த அந்த மனிதனையுமா, ஹிந்து பின் உத்தா அபூ சுஃபியானுடைய மனைவி அவர்களையுமா கியூல நிற்கிறார்கள். அந்த மக்காவுடைய மண்ணில் நபி அவர்கள் நுழைந்த பொழுது எங்க வீடு வீடாக எந்த வீட்டை நீங்க பழி வாங்கினீர்களே அதுக்கு பழிவாங்கியா போனார்கள்? இல்லை, அன்றைய அவர்களுடைய இரவுதான் அந்த குஃப்ர்ல வாழ்ந்தவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது. மேலான சகோதரர்களே, ஒரு நாள் போதும், ஒரு இரவு போதும், ஒரு தஹஜ்ஜுத் போதும். இந்த 10,000 பேரும் போயிட்டு நீங்க நாளை தஹஜ்ஜுத்ல அல்லாஹ் கிட்ட மன்றாடியா, அல்லாஹ் எங்களை பற்றியுள்ள சந்தேகத்தை நீ உலகத்தில் நிவர்த்தி செய்து வை என்று நீங்க மன்றாடினீங்கடா, இந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு நான் யாரையும் குத்தி கதைக்க மாட்டேன், கேலி பண்ண மாட்டேன், நான் நோவிக்க மாட்டேன், தகாத வார்த்தைகளை பேச மாட்டேன், சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சொன்னதின்படி நடப்பேன். நபி அவர்கள் உலகத்துக்கு ரஹமத்தாக வந்திருக்கிறார்கள் என்றா அவர்களுடைய எல்லா பகுதிகளையும் எடுக்கிறது போல இந்த பகுதியையும் எடுத்துக் கொள்வேன். அது என்னது? நபி அவர்கள் விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றினார்கள். அதுக்கு துஆவும் செய்தார்கள், முயற்சியும் செய்தார்கள், கண்ணீரும் வடித்தார்கள், தாராளமாக தர்மமும் செய்தார்கள். நான் இதோடு முடிக்கிற மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 40 வருட வாழ்க்கையை பார்த்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹு அக்பர், நபித்துவம் கிடைச்சிச்சு என்று சொன்ன உடனே சஹீல் புகாரியுடைய முதல் பாகம் தர்ஜுமாவை எடுத்து 3வது ஹதீஸ வாழ்க்கையில் ஒரு முறை அப்படி தர்ஜுமாவை படிச்சிருங்க, புகாரியை படிச்சாப்புல இருக்கும். மேலான சகோதரர்களே, அந்த ஹதீஸ மனைவி கிட்ட வந்து எனக்கு ஜிப்ரீல் வந்து என்ன கட்டி அணைச்சு குர்ஆன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق இந்த ஆயத்துகளை ஓதி தந்தாங்க என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னக லதஸ்ரஹம் வதஹ்மிலுல் கல் வதுக்ஸிபுல் மாதூம் வதுஈனு அலா நவாயிபில் ஹக். நபியே, இந்த 40 வருஷத்துல உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். உங்களுடைய 15 வருஷம் எனக்கு நீங்க கல்யாணம் முடிக்கக்குள்ள 40 வயது, உங்களுக்கு 25 வயது, நான் இப்ப 55 வயது, நீங்க 40 வயது. இந்த 55 வயது பெண்ணான நான் உங்களை 15 வருஷம் பார்த்ததுல நீங்க எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தீர்கள்? நீங்க இனபந்துகளை நேசித்தீர்கள், நீங்கள் மற்றவர்களுடைய சிரமத்தை சுமந்தீர்கள், யதீம்கள் அனாதைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவருக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டீர்கள். திடீர் அபாயம் சுனாமியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ஆபத்தாக இருக்கலாம், துடிச்சு எழும்பி போய் அவர்களுக்கு நீங்கள் பாடுபட்டீர்கள். தஹஜ்ஜுத் தொழுதீர்கள், ஜிக்ர் செய்தீர்கள், குர்ஆன் ஓதினீர்கள், நீங்கள் நோன்பு பிடிச்சீர்கள், ஹஜ் செய்தீர்கள். ஒன்றுமே கடமையாக இருக்கவில்லையே. நீங்க மனிதர்கள் சிறந்த மனிதராக நான் உங்களை பார்த்திருக்கிறேன் சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நபியுடைய பண்பை தந்து நாங்களும் இந்த பஜார்ல என்ன செய்யணும், நாங்களும் இந்த பஜார்ல இருந்து இஸ்லாம மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், 6 கிரந்தங்களை நாங்க வெளியிட்டிருக்கிறோம். கொஞ்சம் குழந்தை எடுத்து வச்சு ஒரு 200 ரூபாய் தான் ஒரு புத்தகம் கொடுங்கள் என்று கேட்டா இதுவரைக்கும் எனக்கிட்டையோ ஜெம்மியாலையோ யாரும் இந்த மஸ்ஜிதில் இருந்து இந்த 10,000 பேர் இருக்கிறவங்க உள்ளத்தில் இது வருது இல்லையா? எங்கள்கிட்ட முந்திதான் ஒன்றும் இருக்கல்ல. எனக்கு குழந்தைங்க யாரிடத்திலையும் பணத்தை கேட்டுட்டு ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு பண்ணலாம். ஆனா நானும் பாக்குறேன், 25 வருஷமாக நானும் உங்களோட இந்த மெம்பர்ல பேசுறேன். தானே ஒரு விஷயத்த சொன்னா நீங்களும் அதை எடுக்கிறீங்களான்னு நானும் பாக்குறேன். மேலான சகோதரர்களே, கொஞ்சம் சில விஷயங்களை கருத்து கெடுங்க, கொஞ்சம் விஷயங்களை கருத்து கெடுங்க. எங்களுக்கு வரக்கூடிய தாக்குதல்களை அணுகுறதுக்கு சில முறைகள் இருக்குது. குர்பான பத்தி பிரசிடென்ட்டும் சமீபத்தில் பேசிட்டார். குர்பான் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு சின்ன புத்தகம். ஃபர்தா ஏன் முகத்தை மூடுறோம்? முகத்தை மூடுறது ஹராம் அல்ல, முகத்தை மூடுறது நபியுடைய சஹாபாக்களுடைய சுன்னத்து. முகத்தை மூடுறது மேலான சகோதரர்களே அது இஸ்லாமியுடைய அடையாளம். முகத்தை திறக்கவும் முடியும், மூடவும் முடியும். இது ரெண்டும் நபியுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய அமல். நபி அவர்களே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ற, ஒரு சின்ன படிப்பினைக்கு, இடது கையால் ஒருத்தர் சாப்பிட்டார், அந்த இடது கையால சாப்பிடக்கூடியவர் நபி அவங்க சொன்னாங்க, குல்பிய மீனிக், நீ வலது கரால் சாப்பிடப்பா. அவர் சொன்னாரு எனக்கு முடியாது. முடியும், பரிகாசமாக சொன்னார்.
நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாளும் நீ சக்தி பெற மாட்டாய், அவருடைய கை சொத்தியாகிவிட்டது. முகத்தை மூடுறது பாவமாக இருந்தா சஹாபி பெண்மணிகள் எஹ்ராமுடைய நிலையில மட்டும்தான் முகத்தை திறக்க வேண்டும் என்று இருக்கிறது. மற்ற நேரம் எல்லாம் அவர்கள் முகத்தை மூடிதான் இருந்திருக்கிறார்கள். சில சில சந்தர்ப்பங்களில் முகத்தை துறப்பதற்கும் அனுமதி ஷரியத்தில் கொடுத்திருக்கிறது. நாங்க பத்துவா என்ன கொடுத்திருக்கிறோம்? முகத்தை துறங்க, முகத்தை மூடுங்க, சண்டை பிடிக்காதீங்க. நபிமார்களுக்கு, நபிமார்கள மனைவிக்கு மட்டும் உள்ளதல்ல, உம்மத்துக்குள்ள சட்டம் தான் இந்த சட்டம் என்பதை குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக உலகத்தில் எந்த ஒரு பெரும் உலகத்தில் வாழ்ந்த உலமாக்களும் யாருமே, உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இதுவரைக்கும் முகத்தை மூடுவது ஹராம் என்றது சொன்னதை. அதனால் இஸ்லாமிய அடையாளங்களை மக்கள் மயப்படுத்தக்கூடிய நேரத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும். ஃபர்தா மஸ்ஜிதுகள் ஏன் மதுபான கடைகள் இருக்கேலும் என்று சொன்னால் ஏன் மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடாது? சிங்களத்தில் அழகாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 காப்பிகள் நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்திருப்போம். இதுவரைக்கும் ஒரு புள்ள அந்த புத்தகத்தை விமர்சிச்சு பேசினது கிடையாது. ஏண்டா யாரையும் கிண்டில்ல, யாரையும் நோவிச்சில்ல, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணில்ல. அதுல என்ன சொல்கிறோம்? அதுல இதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறோம். ஃபர்தா உடுக்கிறது, முகத்தை மூடுறது, பெண்கள் வந்து தன்னை மறைச்சு கொண்டிருக்கிறது, அது ஒரு புதிய கலாச்சாரம் அல்ல. டச்சுடைய காலத்தில் வந்த நன்ஸ், இந்த நாட்டுக்கு வந்த கிறிஸ்டியன்ஸ் கூட தன்னை மறைச்சுதான் இருக்கிறாங்க. எல்லா மார்க்கத்திலையும் தன்னை மறைக்கிறது, எப்படி மறைக்க வேண்டும் என்பதை வழிகாட்டிருக்கிறது. எப்ப இந்த நியூ உடைய அறக்கோலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய தன்மை உண்டாகிச்சோ அங்குதான் உலகத்தில் விபச்சாரமும், சென்ற மாதங்களில் வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ரேப் இந்த நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஒரு 150 குறைச்சி அறிவிச்சிருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 1500 சொச்ச ரேப்ஸ் நடந்திருக்குது. அழகாக அறக்கோலத்தோட ஆடைகள் அணிஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மனித இச்சைகள் தூண்டத்தானே செய்யும் பாவத்தை செய்யறதுக்கு. அல்லாஹ் தஆலா எங்கட தீனை முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை, நபியுடைய ரஹமத்தை முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டை நீ ஒரு சிறந்த முன்மாதிரியாக நாட்டாக ஆக்கி தருவாயாக. எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த அன்பு நபியுடைய கருணையை, ரஹமத்தை புரியக்கூடிய பாக்கியத்தை போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முன்வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிப்பாயாக. இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீனுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படக்கூடிய பாக்கிய தருவாயாக. எதிரிகளை எங்களை எதிர்ப்பு காட்டும் பொழுது நபி அவர்களுடைய அந்த கருணை உள்ளத்துடன் பண்புடன் செயல்பட கிருபை செய்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.